Good evening, children. 8th standard science section. இப்போ நம்ம என்ன பாடம் பார்த்துட்டு இருக்கோம்? மேட்டர் அரவுண்ட் அஸ். நம்மை சுற்றி உள்ள பொருட்கள். நம்மை சுற்றி உள்ள பொருட்கள்ல நமக்கு என்ன மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கு? எல்லாமே பொருட்களால் ஆனது, தனிமங்களால் ஆனது. அதுல உலோகங்கள் இருக்கும், அலோகங்கள் இருக்கும். அத எல்லாத்தையும் ஒவ்வொரு தனிமங்களையும் எவ்வாறு குறிப்பிடணும், அது நமக்கு எப்படி எளிதாக குறிப்பிட்ட நமக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், எப்பயுமே ரீகால் பண்ண முடியும். நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ல பெர்மனண்டா எப்படி நம்ம அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஆங்கில எழுத்துக்களால் அப்படிங்கிறத நமக்கு குறியிடும் பொழுதுதான் அதை என்ன பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்படிங்கிறத பெசிலியஸ் அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞர் நமக்கு அறிமுகப்படுத்திய இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்மால் லெட்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் தேர்ட் லெட்டர், இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். அடுத்தது உலோகங்கள், அலோகங்கள் அப்படின்னு பாக்குறோம். உலோகங்கள் சொன்னா தனிமங்கள்ல நம்ம என்ன எப்படி எல்லாம் பிரிக்கலாம்? உலோகம், அலோகம், அடுத்தது உலோக போலிகள் அப்படின்னு 3 வகையாக நம்ம என்ன பண்றோம், அதை பிரிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ இப்ப இன்னைக்கு பார்க்க போறது உலோகங்களும் அலோகங்களும் அப்படிங்கிற இந்த ஒரு ஹெட்டிங் தான், இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் படிச்சிருக்கோம்ல. சோ இன்னைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு லைஃப்ல ஒரு கான்செப்ட், என்ன ஒரு ரெசல்யூஷன் நம்ம எடுத்துக்கணும். எல்லாத்துக்குமே நமக்கு லைஃப்ல என்ன தேவை? முன்னேற்றம், இல்லைங்களா? முன்னேற்றம் என்பது என்னது? எப்பயுமே நமக்கு தேவையான ஒரு விஷயம். இப்போ நான் 8th படிக்கிறேன்னா அடுத்தது 9th போகணுமா அல்லது 7th போகணுமா? 9th தான் போகணும். அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு தான் நமக்கு எல்லாருக்குமே எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். டிகிரேட் ஆகணும் அப்படின்னு நம்ம யோசிப்போமா? இல்ல, இல்லையா? அப்ப இந்த முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன வழிகள் என்ன? சக்சஸ் வேணும், வெற்றி வேணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? கண்டிப்பாக முயற்சி எடுக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். அப்படி வேலை செய்யும் பொழுது நமக்கு வியர்வை சிந்தி வேலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா தோல்விங்கிறது வராது. முயற்சி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா தோல்வி அப்படிங்கிற விஷயம் ஓடிடும், இல்லைங்களா? முயற்சி இருந்தா முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். அதே போல அடுத்தது முன்னேற்றத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? எப்பொழுதும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வேலை பார்த்தோம்னு சொன்னா நிச்சயமாக we will be in higher position. நெக்ஸ்ட் ஒண்ணு ஹாப்பியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? நமக்கு எல்லாம் நமக்கு ஹாப்பினஸ் வேணும்னா நம்ம சிரிச்சுட்டே இருக்கணும். சிரிச்சுட்டே இருந்தாலே நம்மளால என்ன பண்ண முடியும்? நிச்சயமாக எல்லா கவலைகளையும் நம்மால கிராஸ் பண்ண முடியும். ஓகே, சிரிப்பு என்பது முக்கியமான ஒரு விஷயம். முயற்சி தேவை, வாழ்க்கையில சிரிப்பு தேவை. எப்பயும் எல்லா விஷயங்களையுமே ஹாப்பியா ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு சாருங்கிறது வரவே வராது. அதே போல நம்பிக்கை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். எல்லாவற்றிற்குமே கான்பிடன்ஸ் வேணும். சொல்லுவாங்க இல்லையா, கான்பிடன்ஸ் பாஸ் அப்படின்னு. சோ நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொன்னா அதுல வெற்றி கிடைக்கும், முன்னேற்றமும் நமக்கு கிடைக்கும். அது போல அடுத்த ஒரு விஷயம், எப்பயுமே எனர்ஜிட்டிக்கா இருந்துகிட்டே இருக்கணும். எனர்ஜிட்டிக்னா நமக்கு சுறுசுறுப்பா இருக்கணும். அந்த மாதிரி சுறுசுறுப்பு முயற்சியில இருந்ததுன்னு சொன்னா நமக்கு எந்த ஒரு வேலையுமே, ஒரு இங்க இருந்து நடந்து வாங்க அப்படின்னு சொன்னா 10 நாள் சாப்பிடாத மாதிரி நம்ம நடந்து வந்தா எப்படி இருக்கும்? அல்லது வேகமா எனர்ஜியா நடந்து வராங்கன்னா அவங்கள பாக்குறவங்களுக்கே என்ன பண்ணோம், அடுத்தவங்க நம்மள இதே மாதிரி வேலை செய்யணும்னு தோணும். ரன்னிங் ரேஸ்ல ஓடுறவங்களை பார்க்கும் பொழுது நமக்கு மீண்டும் அவர்களோட சேர்ந்து ஓட்டப்பந்தயத்தில் இணைந்து ஓடணுங்கிற எண்ணம் வரணுமா? அல்லது ஏன் அவனே சொந்தியாட்ட ஓடிட்டு இருக்கான், அதுல போய் நம்ம எப்படி காம்படிட் பண்றது அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. ஸோ எல்லா வேலைகளுக்கும் நம்ம ஒரு ரோல் மாடலா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ முன்னேற்றத்திற்கு முயற்சி தேவை. இப்பொழுதுமே நமக்கு மகிழ்ச்சியும் சிரிப்பும் தேவை, நம்பிக்கை தேவை. அடுத்தது சுறுசுறுப்பு. சுறுசுறுப்பு இது எல்லாமே இருந்ததுன்னா என்ன கிடைக்கும்? முன்னேற்றம் கிடைக்கும். சரிங்களா? எல்லாருமே கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கணுங்கிற எய்ம்ல தான் இருப்போம். அப்ப இதையெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நமக்கு முன்னேற்றம் என்கிறது தானாக வரும். சோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாமா? நிச்சயமா எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபெயிலியர் அப்படிங்கிறது நிச்சயம். சோ
முன்னேற்றம்ங்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் முயற்சி எடுக்கலாமா? கண்டிப்பா இதை உங்க வீட்டுல நோட் புக்ல இல்ல உங்ககிட்ட உங்க ஏரியால என்ன பண்ணுங்க, நீங்க எழுதி வைங்க, ஃபாலோ பண்ணுங்க. எல்லா விஷயங்கள்லயுமே சக்சஸ எய்ம் பண்ணலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டல் அண்ட் நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிற லெசன்ல உலோகம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில எல்லா இடங்கள்லயுமே நம்ம பல வகையான உலோகங்கள் அப்படிங்கறத நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம ஓல்டன் டேஸ்ல இருந்தே நம்ம மெட்டல்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மெட்டல்ஸ்னா அத தங்கம், வெள்ளி, தாமிரம், பித்தளை. சோ இது எல்லாமே என்னது? உலோகம் என்பது. தங்கம், வெள்ளி, தாமிரம், துத்தநாகம், இது எல்லாமே என்னது? ஒரு வகையான உலோகங்கள். இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது? எப்பயுமே எந்த பொருள் எடுத்தாலும் ஆல்ரெடி பார்த்துட்டோம், எந்த ஒரு பருப்பொருளாலுமே அந்த பருப்பொருளை பிரேக் பண்ணா அந்த துகள்கள் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது அப்படிங்கறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? சோ நம்மளுடைய டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த நாள்ல இரும்பு மட்டும்தான் இருந்தது முதல் உலோகமாக, இரும்பு. அப்புறம் நம்ம வந்து புது புது உலோகங்கள் எல்லாவற்றையுமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இப்ப மேக்சிமம் எவர் சில்வர் அப்படிங்கிறது, அதுக்கு முன்னாடி நம்ம பித்தளை, அலுமினியம், இந்த மாதிரியான வெசல்ஸ் எல்லாம் தான் என்ன பண்ணோம், குக்கிங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணினோம். இப்போ ஆனா நம்மளா ஒரு புது புது பொருள்களை கண்டுபிடிக்கும் பொழுது அதனுடைய மேனுபேக்சரிங் அதிகமாகி நம்ம அதை எல்லாத்தையுமே பயன்படுத்துறோம். ஒரு விஷயத்த நம்ம உலோகமா அலோகமா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனுடைய நிறத்தை பொறுத்து, பண்பை பொறுத்து அதை என்ன பண்ணலாம்? அதற்கென்று உருகு நிலை இருக்கு, கொதிநிலை இருக்கு, கம்பியாக நீட்ட முடியுமா, வளைக்க முடியுமா, இந்த எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸ பொறுத்துதான் மெட்டலா, நான் மெட்டலா, ஆர் மெட்டலாய்ட்ஸா, சாரி நான் மெட்டலாய்ட்ஸ் இல்ல, மெட்டலாய்ட்ஸ். மெட்டல்ஸ் ஆர் நான் மெட்டல்ஸ் ஆர் நாட் மெட்டலாய்ட்ஸ், இந்த மூணுமே நமக்கு எதை பொறுத்து? அதனுடைய நேச்சரை பொறுத்துதான் நம்ம அதை பிரிக்கிறோம். சரிங்களா? உலோகங்கள் நம்ம பயன்படுத்தக்கூடியது இரும்பு, தங்கம், வெள்ளி, தாமிரம், இது எல்லாமே உலோகத்தினுடைய பிசிக்கல் நேச்சர், அதனுடைய இயற்பியல் பண்புகள்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இயற்பியல் பண்புகள் சொன்னா வெப்பநிலை எதுலையுமே எப்படி இருக்கணும்? நமக்கு அதுல உருகவே கூடாது. உருகினா சமைக்க முடியுமா? அலுமினியமோ பித்தளையோ அல்லது வேற எந்த பொருளுமே நமக்கு வெப்பநிலையில் என்ன பண்ணக்கூடாது? அதே ஸ்டேட்லயே இருக்கணும். திட நிலையிலேயே இருக்கக்கூடிய ஒரு நேச்சர்ல இருக்கிறது தான் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம இந்த இடத்துல? மெட்டல்ஸ். மெட்டல்ஸ்னுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மெட்டல்னா இது எல்லாத்தையுமே மெட்டல்னு கன்சிடர் பண்றோம். வெப்பநிலை அதிகமாகும் பொழுதும் என்ன நிலையில் இருக்க வேண்டும்? திட நிலையில் இருக்கும். அதே போல ரொம்ப கடினமான ஒரு தன்மையோட இருக்கும். எளிதாக உடையிறது அப்படின்னு சொன்னா அதை நம்ம பயன்படுத்த முடியுமா? கண்டிப்பா பயன்படுத்த முடியாது. கடினமான நேச்சர்ல இருக்கும். அது போல ஷைனிங்கா இருக்கும். சோ பளபளப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அடுத்த தன்மை. எந்த ஒரு உலோகத்திலையும் பாருங்க, பித்தளையோ, வெள்ளியோ, தங்கமோ, தாமிரமோ, எல்லாமே, அலுமினியம் பளபளப்பு தன்மை, ஷைனிங் அப்படிங்கிறது அதனுடைய மெயின் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். அது போல உருகு நிலையும் சரி, கொதிநிலை, இதுவும் நமக்கு ஹையரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ ஹை டென்சிட்டி, ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். சோ மெல்டிங் பாயிண்ட்டும் சரி, பாயிலிங் பாயிண்ட்டும் எப்படி இருக்கணும்? ஹையரா தான் இருக்கும். உருகுநிலை, கொதிநிலை என்பது அதிகமாக இருக்கும். எப்படியெல்லாம் அதை நம்ம பண்ணலாம்? எந்த ஒரு வெசலாகவும் நம்மளால மாற்றக்கூடிய ஒரு தன்மையில இருக்கும். தாக ஒரு கம்பிகள் மாதிரியும் என்ன பண்ணலாம்? அதை உருவாக்க முடியும். கம்பிகளாக அதை உருவாக்கக்கூடிய தன்மையில இருந்தாதான் அதை என்ன சொல்றோம்? மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ மெட்டல்ஸ் கேன் பி drawn into thin wire like. தாமரை கம்பி தான் எலக்ட்ரிக் வயர்ல இருக்கு இல்லையா? பார்த்திருக்கோம்ல. உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? நம்ம எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோவை எலக்ட்ரிக்கல் நம்ம வந்து கரண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அந்த பார்ட். அப்போ அந்த இடத்துல எது வழியாக போகிறது? தாமிர கம்பி மூலமாக தான் அது போகின்றது. உலோகங்களை தட்டும் பொழுது என்ன வரும் அதுல இருந்து? எஸ், சவுண்ட். ஒலி என்பது அதிலிருந்து உருவாக கூடியது. அப்ப ஒலியை உருவாக்கக்கூடிய தன்மை. சோ தீஸ் ஆர் ஆல் த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். உலோகத்தினுடைய இயற்பியல் பண்புகள்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இப்போ இதனுடைய யூசஸ். இதே நேச்சர் தான். நம்ம வந்து பளபளப்பா இருக்கு, சவுண்ட் வருது, அப்ப எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்? மெயின் திங்கா நம்ம வந்து
நம்ம மெட்டல்ஸோடைய யூசஸ் அப்படின்னு சொன்னா அயன் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் நமக்கு? இரும்பு பாலம் கட்டுவதற்கு, பிரிட்ஜ் இல்லையா? மெயினா இதனால எதை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னா பிரிட்ஜஸ் அண்ட் தென் என்ஜின் இல்லையா? மிகப்பெரிய ஒரு மெஷின்ஸ் எல்லாம் மேக் பண்ணணும்னா அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். காப்பர் ஒயர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பார்த்தோம் இப்போ? எலக்ட்ரிக்கல் பர்பசஸ். எலக்ட்ரிக்கல் ஒயர்ல நம்ம வந்து இந்த காப்பரை யூஸ் பண்றோம். ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் யூஸ் இன் மெட்டல்ஸ்ல. அண்ட் மெர்க்குரி அப்படிங்கிறது நம்ம எங்க யூஸ் பண்றோம்? மெர்க்குரி ஆல்சோ ஒன் ஆஃப் த மெட்டல். நம்ம டாக்டர்கிட்ட போனா என்ன பண்ணுவோம்? டாக்டர் வந்து செக் பண்ணுவார்ல, ஃபீவர் அப்படின்னா டெம்பரேச்சர் நம்ம தெர்மாமீட்டரை வச்சு செக் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப அதுல இருக்கக்கூடியது என்னது? மெர்க்குரி அப்படின்னு சொல்றதுதான். சோ இந்த மெர்க்குரி எதற்காக நமக்கு பயன்படுகின்றது அப்படின்னு கேட்டா மெடிக்கல் பர்பஸ். நம்ம வந்து டாக்டர்கிட்ட மருத்துவ துறையில இது பயன்படுகின்றது. அதுவும் முக்கியமான ஒரு விஷயம். பாதரசம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல இல்லைங்களா? அது அடுத்தது முக்கியமானது அலுமினியம் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் வயர் அண்ட் தென் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ அலுமினியத்தை வச்சுதான் என்ன பண்றாங்க? மேல அந்த ஏரோப்ளேன்ல இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க. சோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் யூசர்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். நம்ம உலோகத்தினுடைய பயன்பாடுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொன்னா மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி இல்லாம இருக்கக்கூடியது. எலமெண்ட்ஸ் லைக் சல்பர், கார்பன், ஆக்சிஜன். சோ சல்பர், கார்பன், ஆக்சிஜன் இது எல்லாமே என்னது? நான் மெட்டலுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொன்னா எந்தெந்த நேச்சர்ல இருக்கும்? சாலிட், லிக்விட் அண்ட் தென் கேஸ். 3 ஸ்டேட்லயே இருக்கக்கூடியதுதான் இந்த நான் மெட்டல்ஸ். அலோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? திட, திரவ, வாயு 3லயுமே இருக்கும். சோ நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடியது அப்படின்னா நம்ம மெயினான ஒரு விஷயம் வைரம். வைரத்தை தவிர மீதி எல்லாமே எப்படி இருக்கும்? அது கடினத்தன்மை இல்லாம இருக்கும். அதுதான் மெயினான ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொன்னா இந்த நான் மெட்டலை பொறுத்த வரைக்கும் வைரம் அப்படிங்கிறது தான் எப்படி இருக்கும்? கடினத்தன்மையோட இருக்கும். அதுல நம்ம என்ன பண்றோம்? ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். சோ கடினமாக இருக்கு அப்படிங்கறதுனாலதான். ரிமைனிங் டைமண்ட், ரிமைனிங் ஆல் த திங்ஸ் ஆர் எப்படி இருக்கும்? ஹார்ட்னஸ் கம்மியாக இருக்கும். ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இதுல ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். லெஸ் ஹார்ட்னஸ் ஃபார் நான் மெட்டாலிக் கேரக்டர்ஸ். நான் மெட்டல்ஸ் எல்லாமே அதற்கு கடினத்தன்மை குறைவாக இருக்கக்கூடியது. சோ அது இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம அதுல என்ன பண்ணிடணும்? காப்பர் ஒயர் அப்படிங்கறது தான் எலக்ட்ரிக்கல் பர்பஸ். நம்ம வந்து ஒயர்ல யூஸ் பண்றோம், எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ண சொல்றோம். பட் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொன்னா இது என்ன பண்ணாது? நமக்கு ஃபுல்லுமே ரொம்ப மென்மையாக இருக்கும், பளபளப்பு இல்லாம இருக்கும். இதுல அதே போல மெல்டிங் பாயிண்ட் அண்ட் தென் பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறதும் லெஸ்ஸா இருக்கும். மின்சாரத்தை கடத்தவே கடத்தாது, ரொம்ப ரேர். சோ மின்சாரத்தை கடத்தாத ஒரு தன்மை அப்படிங்கிறது தான் இந்த அலோகம் என்பது. மின்சாரத்தை நமக்கு கடத்தாத ஒரு தன்மை அப்படிங்கிறது நான் மெட்டல்ஸ் சொல்லலாம். ஸோ மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், மெட்டல்ஸினுடைய நேச்சர் அண்ட் தென் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் பார்த்தோம். இப்ப நான் மெட்டல்ஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ் சொன்னாலே நம்ம நான் மெட்டாலிக் கேரக்டர், மெட்டாலிக்ஸ் அப்படின்னு சொன்னா மெட்டல்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? பளபளப்பு தன்மையோட இருக்கிறதுனால பல இடங்கள்லயும் நமக்கு நிறைய பயன் அப்படின்னு சொன்னோம். இதே போல நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொன்னா இது ஜுவல்லரி ஷாப்ல நமக்கு யூஸ் பண்ணக்கூடியது. சோ நான் மெட்டல்ஸ்னுடைய யூசஸ், வாட் ஆர் த யூசஸ்னா டைமண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு நகைகள் தயாரிப்பதற்கு பயன்படுகிறது. சல்பர் அப்படின்னு சொன்னா கன் பவுடர் தயாரிப்பதற்கு. சல்பர் எதுக்கு பயன்படுகிறது? நம்ம கன்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன பவுடர் தயாரிப்பதற்கு இந்த சல்பர்ங்கிற நான் மெட்டல். பாஸ்பரஸ் அப்படிங்கிறது மேட்ச் பாக்ஸ்ல பயன்படுத்துறோம் இல்லைங்களா? சோ பாஸ்பரஸ் எந்த இடத்துல பயன்படுது? தீப்பெட்டி தொழிற்சாலையில நமக்கு இந்த இடத்துல பயன்படுகின்றது. சோ நைட்ரஜன் சொன்னா
அமோனியா மேனுஃபேக்சரிங். அமோனியாங்கிறது NH3 ஃபார்முலா. சோ இதுல நைட்ரஜன் இருக்கு. அப்ப அமோனியா மேனுஃபேக்சரிங்க்கு நமக்கு இந்த இடத்துல இது யூஸ் ஆகக்கூடியது நான் மெட்டல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ தீஸ் ஆர் ஆல் த எசென்சியல் யூசஸ் ஃபார் நான் மெட்டல்ஸ். அதனுடைய அலோகங்களினுடைய பயன்கள் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமானது. சோ அடுத்தது நம்ம பாக்குறது உலோக போலிகள் அப்படின்னு சொல்றது. உலோக போலிகள்னா உலோகத்தினுடைய பண்பையும் அலோகத்தினுடைய பண்புகளையும் சேர்ந்து இருக்கக்கூடியதுதான் மெட்டலாய்ட்ஸ், நான் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸ் நேச்சர். மெட்டலாய்ட்ஸ்னுடைய கேரக்டர் என்ன இருக்கும்? மெட்டல் பிளஸ் நான் மெட்டல்ஸ். Both characteristics are present in metalloids. This is called as உலோக போலிகள். உலோகம் மாதிரி இருக்கும், ஆனா உலோகம் இல்ல. மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் உலோக போலி. உலோகத்தினுடைய பண்புகளையும் அலோகத்தினுடைய பண்புகளையும் இணைந்து இருக்கக்கூடியது. போலின்னு சொன்னாலே எப்படி இருக்கும்? இது ரூம் டெம்பரேச்சர்ல சாலிட் நேச்சர். சோ ரூம் டெம்பரேச்சர் அறை வெப்பநிலையில என்ன மாதிரி இருக்கும்? சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிலிக்கா, ஜெர்மானியம். இது எல்லாமே இதற்கு உண்டான முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். இதெல்லாம் சொல்றோம். சிலிக்கா, ஜெர்மானியம். வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு கேட்டா நம்ம இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகே. சோ சிலிக்கா, ஜெர்மானியம் இது மின்சாரத்தை என்ன பண்ணும்? இது எளிதாக கடத்தக்கூடிய தன்மையில இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில இது மின்சாரத்தை கடத்தக்கூடிய தன்மையில இருக்கும். இது ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா உலோகத்தினுடைய பண்பும் இருக்கும், அலோகத்தினுடைய பண்பும் இருக்கும். சிலிக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது, சிலிக்கன்ங்கிறது ஷைனிங் நேச்சரோட இருக்கக்கூடியது. ஆனா இது மெட்டாலிக் நேச்சர்னா கம்பியா மாத்தலாம், எந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸா மாத்தலாம் இல்லைங்களா? ஆனா அந்த தன்மை இருக்காது. ஒரு சில இடங்கள்ல மெட்டல் கேரக்டர், ஒரு சில இடங்கள்ல நான் மெட்டல் கேரக்டர். சோ ரெண்டையுமே இருக்கக்கூடியதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ போத் நேச்சர்ஸ் ஆர் பிரசன்ட் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. உலோக போலிகள் சொன்னா அதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்? அதோட ஒத்து போகும். அண்ட் தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது ஒத்து போகாத தன்மையோட இருக்கும். அதனுடைய யூசஸ் அப்படின்னு கேட்டா, சிலிக்கா அப்படிங்கிறது நமக்கு எலக்ட்ரிசிட்டியை நமக்கு பாஸ் பண்ணும் அப்படிங்கறதுனால silicon are used in electronic devices and boron is used for fireworks அப்படின்னு சொல்லலாம். So metals, non-metals and then metalloids. So இந்த மூணுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கறதுல நம்ம என்ன பண்ணினோம் இப்ப பார்த்தோம். ஓகே. சோ அதுக்குண்டா ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பார்க்கலாம். What is, so now you can identify what is metal, what is non-metal. நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்ப ஈஸியா இத பிரிச்சு பார்க்கலாம். சோ சம் பிக்சர்ஸ் ஆர் ஹியர். நம்ம என்ன படிச்சோம்? இப்ப மெட்டலினுடைய தன்மை என்ன, அதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பார்த்திருக்கோம். சோ இந்த பிக்சர்ஸ் என்ன பண்ணலாம்? நம்ம இதுல மேட்ச் பண்ணலாமா? ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் யூ ஏபிள் டு அட்டெண்ட் திஸ் ஆக்டிவிட்டி? நீங்களும் இதுல ஆன்சர் பண்ணுங்களே. நீங்களே சூஸ் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டல்ஸ், another one is நான் மெட்டல்ஸ். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஆக்டிவிட்டில பார்ட்டிசிபேட் பண்ணலாம். So you know the answer, you know the concept, what is metals, what is non-metals. You can able to attend these one. Yes? Yes, yes, please. Okay. Students, can you able to this pictures? தெரியுதா தெளிவா? நான் இப்ப உங்களுக்கு இதுல பிக்சர்ஸ இதுல மேட்ச் பண்ண போறேன். நீங்களும் என்ன பண்ணுங்க, என்னோட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சாட் பாக்ஸ் நீங்க ஓபன் பண்ணி உங்களுடைய ஆன்சர்ஸை இதுல நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குங்கிறத என்னாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. எஸ், shiny is metal. Yes, one student told. Okay, நான் என்ன பண்ண போறேன்? இதுல பிக்ஸ் பண்ணிட்டேன். வெரி குட், வெரி குட். எஸ், இதே மாதிரி பண்ணுங்க. தெரிஞ்சதை சொல்லுங்க. தப்பு நம்ம சொல்றது தவறோ அப்படிங்கிற மாதிரி யூ டோன்ட் இமேஜின் இட். எல்லாருக்கும் எல்லாமுமே தெரியும், சரிங்களா? சோ கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? நம்மளால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ லோ டென்சிட்டி, தட் இஸ் நான் மெட்டல்ஸ். பிரிட்டல் கேரக்டர்
non-metals. And then poor conductor of heat இல்லைங்களா? so poor conductorங்கிறது என்னது? non-metals தான் என்ன பண்ணும்? வெப்பநிலை குறைவாக கடத்தக்கூடியது. good conductors, that is opposite of non-metal character. okay, so and then இது பார்க்கும்போதே தெரியுது, கோவில் மணி அப்படிங்கிறது என்னது? நமக்கு பித்தளையினால் ஆனது, உலோகம் அப்படிங்கிறது நம்மளால தெரியும். சோ இப்ப பிசிக்கலா நம்ம டே டு டே லைஃப்ல என்னெல்லாம் பயன்படுத்துறோமோ அதை வச்சே நம்ம என்ன பண்ணலாம், எது கரெக்ட் எது தப்பு அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். ஓகே, அண்ட் தென் மெலிவல் நேச்சர், இது எது நமக்கு? கம்பியாகவும் தகடாகவும் வளைக்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடியது. And next one is solid and room temperature. Yes, metals are always solid nature. இல்லைங்களா? எப்பயுமே திட தன்மையோட இருக்கக்கூடியது. Yes. Okay, yes. Gas, not metal. Dense is metal. Ductile metal. Yes, very good, very good. I'm so happy, children. Yes, I received lot of answers from you. Okay, very good, very good. Solid nature அப்படிங்கிறதும் நமக்கு என்னது? நமக்கு மெட்டாலிக் கேரக்டர். புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எஸ், மின்சாரத்தை குறைவாக கடத்தக்கூடியது அலோக பொருள்கள். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், நெக்ஸ்ட் என்ன கேரக்டர் நமக்கு? டென்ஸ் அப்படிங்கிறது மெட்டல் கேரக்டர், மெட்டாலிக் நேச்சர். அண்ட் தென் டக்டைல் அப்படிங்கிறது டக்டைல் நேச்சர்ல இருக்கக்கூடியதும் நமக்கு கொதிநிலை, வெப்பநிலை எல்லாமே எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கக்கூடியது metals. And then good conductor of electricity. Yes, that is also metallic nature. இயற்பியல் பண்புகள்ல நமக்கு உலோகத்தினுடையது எளிதாக மின்சாரத்தை கடக்கும். Gas or liquid at room temperature. Gas or liquid at room temperature அப்படின்னு சொன்னா இப்பதான் நம்ம அலோகத்துல பார்த்தோம் இல்லையா? 3 நிலைகளிலும் இருக்கக்கூடியது நமக்கு அலோகம். ஓகே, இந்த ஒவ்வொன்றுமே நமக்கு எப்படி இருக்கு, எதனுடைய பண்புகள்? ஷைனி நேச்சர், மெலியபிள் நேச்சர், சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர், குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட், அண்ட் தென் சொனாரஸ், நமக்கு ஒலி எழுப்பக்கூடிய தன்மையோட இருக்கக்கூடியது டென்ஸ் அண்ட் டக்டைல் நேச்சர், குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. தீஸ் ஆர் ஆல் மெட்டாலிக் நேச்சர். ஸோ இது எல்லாமே என்னது நமக்கு? நான் மெட்டலினுடைய நேச்சர். டல்லா இருக்கும், லோ டென்சிட்டி, பிரிட்டில், ஈஸியாக உடைக்க முடியும். எலக்ட்ரிக் நமக்கு வந்து வெப்பத்தை எளிதாக கடத்தாது, மின்சாரத்தை கடத்தாது. கேஸ் அண்ட் தென் லிக்விட், இது எல்லாமே அரை வெப்பநிலையில் எல்லா நிலைகளிலுமே இருக்கக்கூடியது. ஓகே, சோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த லெசன். இந்த செஷனுடைய கான்செப்ட் தான் இந்த ஆக்டிவிட்டியில பார்த்திருப்போம். ஓகே, எஸ், ஐ எம் சோ ஹாப்பி பிகாஸ் லாட் ஆஃப் ஆன்சர் ரிசீவ்ட் ஃப்ரம் யுவர் சைட். இதே மாதிரியே ஒவ்வொரு தடவையுமே என்ன பண்ணுங்க, ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். இப்பதான் சொன்னேன், முன்னேற்றத்துக்கு தேவை முயற்சி. கண்டிப்பா எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாருக்குமே சக்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ஓகே, சோ நம்ம இப்ப பார்த்த இப்போ சூஸ் பண்ண எல்லா ஆன்சருமே ரைட் ஆன்சர். சோ யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். சோ ஐ ஆம் ஆல்சோ சோ ஹாப்பி. சோ எங்களுக்கும் இப்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியும் பொழுது நமக்கு என்ன ஆகும்? ஹாப்பினஸ் அப்படிங்கிறது எங்களுக்கும் வரும் இல்லைங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ், சோ சேம் நேச்சர். இதேதான் நம்ம இப்ப பார்த்தது, பிக்சரை பார்த்தோம். இப்போ நம்ம இதுல இத வந்து ஈஸியா இன்னொரு ஆக்டிவிட்டி, இதுவும் உங்களால என்ன பண்ண முடியும்? ஈஸியா அட்டென்ட் பண்ண முடியும். பண்ணலாமா? ஓகே, சோ ஷைனி நேச்சர். Shiny nature is metal and then dull opposite. Poor conductor of heat. Is it correct? நான் சூஸ் பண்றது எல்லாமே கரெக்டா அல்லது தப்பா இருக்கா? You please answer me. Yes, I received one answer. Brittle metal, dull non-metal. Yes, yes, correct. Very good. Thank you, pa. Poor conductor of electricity. Yes, மின்சாரத்தை குறைவாக கடத்தக்கூடிய தன்மை. Correct answer. And next one is என்னது? மெலியபிள் நேச்சர், பிளெக்சிபிள் நேச்சர். நமக்கு தாமிர கம்பி எல்லாமே எல்லா இடத்துலயும் வளைச்சு எல்லாம் பண்ண முடியும் இல்லைங்களா? கரெக்ட். நமக்கு வந்துட்டு சரியானது, வளைக்க கூடியது அப்படிங்கிறது. சாரி, ஓகே, குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட், வெப்பத்தை எளிதாக கடத்தக்கூடிய தன்மை.
அண்ட் தென் ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது. குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அண்ட் தென் பிரிட்டில் நேச்சர். பிரிட்டில் அப்படிங்கிற நேச்சர் எதுக்கு இருக்கும்? நான் மெட்டல்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். மெட்டல்ஸ் அப்படிங்கிறது பித்தளையோ நம்மளால இரும்பையோ எளிதாக உடைக்க முடியாது. ஸோ ஷைனிங்கா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்ம வளைக்கக்கூடியது, மின்சாரத்தை கடத்தும், வெப்பத்தை கடத்தும். இது எல்லாமே மின்சாரத்தை கடத்தாது, வெப்பத்தை கடத்தாது, ரொம்ப பளபளப்பற்றதாக இருக்கும், எளிதில் உடையக்கூடிய தன்மையாக இருக்கும். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட். ஓகே, சோ கண்டிப்பா இப்போ நம்ம பார்த்த இந்த டாபிக்ஸ்க்கும் இன்னைக்கு படிச்ச இந்த கிளாஸ்ல இது பார்த்ததும் இந்த 2 ஆக்டிவிட்டியுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய ஆன்சர் பண்ணீங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ ப்ளீஸ் கோ டு சாரி ஒரு 1 or 2 minutes எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த MCQ பார்ட், இதுதான் ஃபர்ஸ்ட் செஷன் நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்றேன், சாரி. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் ஏர்லியரா உங்களுக்கு ஷோ பண்றேன். இது முன்னாடி பாடத்தது, மெஷர்மெண்ட் லெசனினுடையது, 8th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு இந்த கொஸ்டின் ஆகப்பட்டது. இப்போ லெசன்ல பாக்குறோம். சராசரி டேஷ் வெப்பநிலை என்று வரையறுக்கப்படுகிறது. இயக்க ஆற்றலா, மின்னாற்றலா, ஒளியாற்றலா, சூரிய ஆற்றலா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ப்ளீஸ் யூ ரைட் த கரெக்ட் ஆன்சர். சூஸ் பண்ணி சரியான ஆன்சரை நீங்க என்ன பண்ணுங்க, எழுதி முழு மதிப்பெண் அப்படிங்கிறது KAR மோல். வெப்பநிலையினுடைய அலகு எஸ், கே, ஏ அண்ட் மோல். 4 ஆப்ஷன்ல எது உங்களுக்கு ரைட் ஆப்ஷன் அப்படிங்கறது கரெக்டா எடுத்து எழுதுங்க. தேர்ட் கொஸ்டின், எலக்ட்ரிக் சார்ஜஸ் மெஷர்ட் இன். எலக்ட்ரிக் சார்ஜ்ங்கிறத எப்படி மெஷர் பண்ணலாம்? கெல்வின், மோல், ஃபீட் அண்ட் கூலும். மின்னூட்டம் எந்த அலகினால் அளவிடப்படுகிறது? கெல்வின், மோல், அடி, கூலும். கண்டிப்பா இது போன பாடம் தான் இல்லைங்களா? எல்லாருமே நிறைய தடவை நம்ம தெளிவா படிச்சோம். நீங்களும் ரிவைஸ் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆன்சர்லாம் தெரிஞ்சிருக்கணும். டூ டைமென்ஷனல், சாலிட் ஆங்கிள், பிளேன் ஆங்கிள், none of these are both and be. இரு பரிமாணம் கொண்டது. திண்ம கோணமா, தலக்கோணமா, இல்ல எதுவுமே இல்லையா, இல்ல ரெண்டுமே இரு பரிமாணம் கொண்டதா? You choose the right answer. So எது இரு பரிமாணம் கொண்டது அப்படிங்கறதுக்கு உண்டான நிலை தேர்ந்தெடுத்து எழுதுக. யாரோ அன்மியூட் பண்ணிருக்கீங்க, பண்றீங்களா அல்லது தெரியாம இருக்கான்னு கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்க ப்ளீஸ். Displays the time directly. Atomic clock, analog clock, digital clock, quartz clock. So இதுல எது நேரடியாக நமக்கு மணியை காட்டக்கூடியது, நேரத்தை நேரடியாக காட்டுகின்றன? அணுக்கடிகாரமா, ஒப்புமை கடிகாரமா, எண்ணிலக்க வகை கடிகாரமா, குவார்ட்ஸ் கடிகாரமா? எது நேரடியாக? ரொம்ப எளிதான ஒரு கொஸ்டின் தான். இது பாருங்க, இது 2 லாங்குவேஜும் ஒரே தான். இப்போ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ங்கிறது ஜிஎம்டியோடைய எத்தனை மணி நேரம் நாம் இணைத்து சொல்ல வேண்டும், அதுதான் இந்தியனுடைய நமக்கு ஸ்டாண்டர்ட் டைம். ஜிஎம்டி பிளஸ் டேஷ் ஹவர்ஸ் 5.30, 3.30, 4.305. 3.5 மணி நேரமா, 5.5 மணி நேரமா, 4.5 மணி நேரமா, 5.5 மணி நேரமா, எவ்வளவு இணைத்து நம்ம அதுல சேர்க்கணும் அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு, dash is use the periodic vibrations occurring within the atom. Quartz clock, atomic clock, digital clock, analog clock. dash அணுவில் உள்ள ஏற்படும் அதிர்வுகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்றன. குவார்ட்ஸ் கடிகாரம், அணு கடிகாரம், எண்ணிலக்க வகை கடிகாரம், ஒப்புமை கடிகாரம். அடுத்தது எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ, dash and unit time. எலக்ட்ரான், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், none of these. ஒரு குறிப்பிட்ட திசை எதை பாய்வதை
மின்னோட்டம் சொல்றோம். எலக்ட்ரானா, புரோட்டானா, நியூட்ரானா, இதுல எதுவுமே இல்லையா? 9th one, the SI unit of amount of substances, joule, Kelvin, mole, ampere. பொருளின் அளவிற்கான SI அலகு என்பது ஜூல், கெல்வின், மோல், ஆம்பியர். இந்த பாடத்துல நம்ம நிறைய தெரிஞ்சிருந்ததே அலகுதான். யூனிட்ட நிறைய தெரிஞ்சுக்கணும். பேசிக் குவான்டிட்டிஸ் ஆர் 5, 6, 8, 7. ரொம்ப எளிது. அடிப்படை அலகுகள்ங்கிறது எத்தனை? அங்க ஒரு அட்டவணை போட்டு படிச்சோம் இல்லைங்களா? அதுலதான் 5ஆ, 6ஆ, 8ஆ, 7ஆங்கிறது ரொம்ப எளிதான ஒரு கேள்விகள். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிளீஸ், எப்பயும் முயற்சி வேணும். தொடர் முயற்சி, விடாமுயற்சி இருந்தா நமக்கு சக்சஸ்ங்கிறது வேணும். அது 1 மார்க் டெஸ்டா இருக்கலாம், ஆனுவல் எக்ஸாம் இருக்கலாம். ஓகே, சோ எல்லா கேள்விகளுக்கும் சரியான மதிப்பெண் நம்ம மார்க் கரெக்டா ஆன்சர் பண்ணி மார்க் செக்யூர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தது, இந்த செஷனை பொறுத்து இருந்ததுன்னா we will discuss in next class. Okay, thank you students. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.